சந்தோஷமாக இருப்பீங்க, சக்தியாக இருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு அது அனுபவிக்காதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, பணக்காரராக இருக்கணும்னு பார்க்குறீங்க, அந்த கார் வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், இந்த பங்களா வேணும், இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் உலகத்தை விட்டு நான் ஒரு பெரிய ஆள்னு நான் காமிச்சிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இப்போ இது டெவலப் பண்ண இதுதான் லைட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீங்கள் இதை விடவே முடியாது. நான் இந்த கார் தான் நான் பயன்படுத்துவேன், இந்த பங்களாவில் தான் நான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிங்கன்னா இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உசுறு போகுங்க. நீங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியலை. இது எப்போ புரியும்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் நான் இருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் இயல்பு தன்மையில் என்னோடய இயல்பில் நான் இருக்கேன், அது அந்த உணர்வுபூர்வமாக அந்த நிலையில் நான் இருக்கும் பொழுது தான் ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள். உங்களோட அதோட அமைதிக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் அந்த ஒரு சொர்க்கமான ஒரு நிலைப்பாட்டை விவரிக்கவே முடியாது. பட் அந்த நிலைப்பாட்டை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும்.